ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, கோணலான பாதையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவ்வையாக்கி கொடுத்தீர் சுவாமி. உம்முடைய நீதியின் பாதையிலே நாங்கள் நடந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, புதிய மாதத்திலும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் முதலாவதாக ஆண்டவரே, எங்கள் தேசத்தை இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்திற்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, தேசத்திலே இருக்கிறதான எல்லா ஆண்டவரே சத்துருக்களின் கோட்டைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய நீதி விளங்கட்டும் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே தேசத்திற்கு கடந்து வரட்டும் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கீழ்ப்படியட்டும் சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் எல்லைங்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் கொடுத்த என் இந்திய தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தேசத்தில் எல்லா ஆண்டவர் சூழ்நிலையும் கர்த்தாவே சீதோஷ்ண சூழ்நிலையாக கர்த்தர் நீர் மாற்றுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தேசமாக ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற தேசமாக என் தேசம் ஆண்டவரே அப்பா விளங்கட்டும் சுவாமி. அப்பா, என் தேசத்திலே உம்முடைய நீதி விளங்கட்டும் சுவாமி. உம்முடைய நியாயம் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா, உம்முடைய பரிசுத்தம் காணப்படட்டும் சுவாமி. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. எங்கள் தேசம் ஆண்டவரே மற்ற தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாத தேசமாக கர்த்தர் நீர் அப்பா அப்பா நீர் நடத்துவீராக. அந்தபடியாக நீர் அப்பா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பீராக சுவாமி. ஒரு பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிரப்புங்க அப்பா. உம்முடைய கிருபையினாலே நீர் பாதுகாத்து மற்ற தேசங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான தேசமாக நீர் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆளுகின்ற ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தால் நீர் அப்பா நிரப்புவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கிற தலைவர்களாக நீர் உருவகப்படுத்துங்க சுவாமி. அதற்கேற்ற ஞானத்தினால் கர்த்தர் நீர் நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆளுமையை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய நீதி அவர்களுக்குள்ளாக விளங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன் என்பதை கர்த்தாவே அவர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தலைவர்களாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தாவே அதே போல நீர் பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, சுயத்திற்காக அல்ல ஆண்டவரே, ஜனங்களுக்காக நல்ல திட்டங்களை வகுத்து அவர்களுக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. எல்லா நாசமோ அழிவிற்கின் தேசத்தை கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாப்பீராக ஆண்டவரே. விவசாயத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொருளாதாரம் உயர்த்தப்பட தேவனே நீர் விவசாயங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விதைக்கிற விதை கர்த்தர் 1 10 100 ஆசீர்வாதத்தை நீர் விளைவிக்க வேண்டும்
வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே உயர்த்தப்படுவார்களாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற எல்லா பஞ்சங்களையும் கர்த்தாவே எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. நல்ல ஆண்டவரே அப்பா ஊற்றுக்கண்களை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொரு ஊற்றுக்கண்களும் கர்த்தாவே நீ உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா நல்ல நீரூற்றுகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே தேசத்தில் முழுமையாக ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. இருளில் இருக்கிற ஜனங்களே கர்த்தாவே நீர் அப்பா வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. அப்பா உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்பா தொடுவீராக சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தில் இருக்கிறதான சபைகள் எல்லா சபைகளையும் கர்த்தாவே ஆசீர்வாதமான சபைகளாக ஆவிக்குரிய சபைகளாக கர்த்தர் நீர் உருவகப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். போதகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஞானத்தினால் நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும் சுவாமி. எல்லா மனுஷிக வல்லமையிலும் சபையை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. என் தேசத்திலே என் இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்த்தப்படட்டும் சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே சபையை கர்த்தர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சபைக்காக வருகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல விசுவாச குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாக கர்த்தர் நீர் அப்பா அவர்களை வழி நடத்துவீராக. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே அப்பா உமக்காய் சாட்சியாய் நிற்கிறவர்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே சபைக்கு தூணாக ஆண்டவரே நீர் பயன்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மைக்காக மாத்திரமல்ல அப்பா உம்முடைய மறுமைக்காகவும் ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களாக அவர்களை கர்த்தர் நீர் அப்பா உருவேற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்புகிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுகிறவர்களாக கர்த்தாவே நீர் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னுமாக உம்மை கிட்டி சேர தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட தேவனே நீர் உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே ஏதாவது ஒன்றை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. அவர்கள் தாளந்துகளை பயன்படுத்த தேவன் கிருபையை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாகவும் ஆண்டவரே உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாகவும் உம்முடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாகவும் ஆண்டவரே ஜீவிக்கிறதான கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. செய்கிற தொழில் வியாபாரத்திலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எறும்புகளைப் போல ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி. அப்பா செலவிலே ஞானத்தை கொடுங்க.
வருமானத்திலே ஞானத்தை கொடுங்க சுவாமி. குடும்பத்தின் நடக்கையிலே கர்த்தாவே விசேஷித்த ஞானத்தெல்லாம் நீர் அப்பா நடத்த வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம். வியாதிக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற தொழிலின் கர்த்தாவே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக தேவன் கிருபை உம்முடைய கிருபையினாலே நீர் நடத்த வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக கர்த்தாவே நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும்படியா செபிக்கிறோம். ஊற்றார் உறவினர்களை ஆதாயப்படுத்தவர்களாக கர்த்தாவே நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க. இன்னுமாக ஆண்டவரை மீதியான ஆண்டவரை எல்லா காரியங்களும் நம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்பட வேண்டும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். பேசுற கேக்குதா? பின்னாடி வரலையே, கேக்குதுங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகள் கெயின் கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகள் எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே.
வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனித நல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. ஆண்டவர் பார்த்து சொல்றான், நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனித நல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 9 மாதங்களை நடத்தினீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகள் தவறாமல் நிறைவேறும் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன் இனி நீர்களை நடத்த நீ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து அவர் நமக்காய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமே ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்ம கொடுத்த புதிய ஸ்பீக்கர்ஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். செக் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடைய வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். எல்லாம் நாம் சேர்ந்து பாடலாமா? தெரிந்த பாடல். Thank you, Father. Hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். லூயா ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போம், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா.
நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமம் நம்மை பாதுகாக்க போதுமானதாய் இருக்கிறது. சிங்கத்தின் கெபியாயிருக்கலாம், தீச்சுளை நடுவில் இருக்கலாம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை சேதங்களில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அம்மா. Thank you Jesus. சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து முழு இருதயத்தோடு நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது கர்த்தர் நமக்காக அஸ்திவாரங்களை தேவன் அசைக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 10வது மாதத்துல விலகி விழும்படியாக எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தும் பொழுது சிறைச்சாலை கதவுகளை திறக்க வல்லமை உள்ளவர். சிறைச்சாலை போன்ற எங்கள் சூழ்நிலைகள் மாறுவதாக. தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பிதாவே நீர் நல்லவர், நல்லவர். எங்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவினிடத்தில் ஒரு தூதர் அனுப்பப்பட்டானே, இந்த காலை நேரத்தில் ஒரு தூதன் எனக்காய் அனுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் விடுவிக்கிற நாமம் ஆண்டவரே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே எல்லாரும் கூப்பிடுமா இயேசு என்ற நாமத்தை. ஹல்லேலூயா. விடுதலையோடு அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ ஃபாதர். உம்மை உயர்த்துகிறோம், நீர் உயர்த்துகிறோம். நீர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னாள். அல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உம்மை சுற்றி பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிறது உண்மையாலுமே சிங்கத்தின் கெபிதானா என்று அவர்கள் நினைப்பார்கள். அந்த மாதிரி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க முடியாது. எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஏனோ தானோ என்று இல்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்காக, புதிய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. கர்த்தாவே நீர் நல்லவர் 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 அப்பா. Thank you Jesus. Thank you Lord. நீங்க துவங்கின ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மா நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மா நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவர். எனக்காகவே எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததா விளைப்பதே அரிது என்றனரே. நீர் என்னுள் வேறாக இரு
இருப்பதினை நான் மறுபடி தளித்ததி காண்பித்தீரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளித்ததி காண்பித்தீரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதை மேலானதை திறப்பவரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. திறப்பவரே, நீங்க துவங்கின இந்த ஓட்டை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மா நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. ஆண்டவரே, எங்களுக்காய் கிரியை செய்கிறவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நீர் நல்லவர். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Father. Hallelujah, 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 hallelujah. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. நமக்காக கிரியை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த மாதமும் கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு, ஆண்டவரே, மனிதர்களை நான் நம்பவில்லை அப்பா,
திசைகள் 4 அடைப்பட்டிருந்தாலும் எனக்காக ஒரு புதிய திசையை நீர் திறக்க நீர் போதுமானவர். கிழக்கும் மேற்கும் வடக்கு தெற்கும் அடைப்பட்டு போனாலும் எனக்காக நீர் வானங்களை திறக்க போதுமானவர் ஆண்டவர். உடைய அன்பிற்கு இணையே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடயத்தை நாம் பிடித்துக் கொண்டவர்களாய் இந்த விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து நாம் முன்னேறுவதற்கு ஆண்டவர் எனக்காக புதிய வாசல்களை ஆண்டவரே நீ திறக்க போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படியே உட்காரலாம். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க வகையில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க இந்த முதல் நாளில் கர்த்தரை துதிப்பதற்கு. ஆமேன். இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமான மாதம். ஏன்னா நாளைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க வகையிலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். எத்தனையோ நாடி நரம்புகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் சீராய் நமக்கு, உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை வயதோ எல்லாம் சரியா அதெல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எத்தனையோ பேருக்கு நின்று போயிருக்கிறது. எத்தனையோ பேர் எப்படியோ காரியங்களிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், வேற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகபலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலையில வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பிசாசு அவன் நன்றி இல்லாதவன். ஆமென். அந்த காரியங்களையே அவன் நம்முடைய இருதயத்திலும் அவன் விதைப்பான். அநேக நேரத்தில் நாம் நன்றி இல்லாமல் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏன் இப்படி என்கிற கேள்வியை நாம் கேட்காமல் ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். அல்லேலூயா. சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஏன் என்று கேட்கவில்லை. தொழுமரத்திலே அவர்களுடைய கைகளும் காலும் கட்டப்பட்டிருந்த பொழுதும் ஏன் என்று அவர்கள் கேட்கவில்லை. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் கட்டப்பட்டிருந்தார்கள். அப்படி ஆண்டவருக்காகவே முழுமையாய் வாழ்ந்த பொழுதும், அவரிடத்தில் பிரச்சனை வந்த பொழுது கூட அவர்கள் இயேசுவை ஏன் என்று கேட்கவில்லை. ஆண்டவரே நீர் ஏன் இப்படி செய்கிறீர்? உமக்கு கண் இருக்கிறதா, காது, அந்தெல்லாம் சொல்லல. அவங்க சிறைச்சாலையிலும் தேவனை அவர் துதித்தார்கள். அவர்கள் தேவனை உயர்த்தினார்கள். எதுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்களோ தெரியல. ஆண்டவரே, ஏதோ எத்தனையோ பேர் எங்களோடு இருந்த விசுவாசிகளை சிலுவையில் அரைஞ்சாங்க, எங்களை வெறும் கைகளை காலில் தானே கட்டியிருக்கிறாங்க, அப்படி அவங்க நன்றி சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் பார்க்குறோம், இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்கள் எண்ணெயில் போட்டாங்களே, ஆனால் எங்களை வெறும் அடிக்க தானே செஞ்சாங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையாக கர்த்தரை நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது. ஆனால் கர்த்தர் அவருடைய கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 1088 பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம். 1089 பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13, 14, 15 இந்த 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை
பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமார்த்தியே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சியோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. இந்த செப்பனியாவை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எருசலேமுக்கு பேசுகிறார். அவரிடத்தில் பேசுகிறார், நீங்கள் கானானிய தெய்வங்களை பின்பற்றுகிறீர்கள், இவைகள் தான் எங்களை விடுவிக்கும் என்று பேசுகிறீர்கள். எத்தனையோ காரியங்கள் நீங்கள் செய்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் அநியாயம் செய்கிறவர்கள் தான், நீங்கள் விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் தான், ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள் தான். ஆனால் கர்த்தர் உங்களை ரிஸ்டோர் பண்ண ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் சொல்லுங்க கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் சொல்றார், சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுடைய படுக்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் அருமையான நித்திரையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு அநேக நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீங்க புசித்து படுத்துக் கொள்வீர்கள். சியோன் குமார்த்தியை கெம்பீரித்து நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. ஆமே. நீ ஏதோ பாடு இல்லை, பாதி தூக்கத்துல பாடு இல்லை, நீ நல்லா கெம்பீரித்து நல்ல சத்தமா ஒரு ஆமே அல்லேலூயா. நீ கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கிறது என்னன்னு தெரியுமா? சண்டைக்கு போயிட்டு வந்த உடனே, சண்டையிலிருந்து அவங்க வெற்றி பெற்ற உடனே அங்க ஒரு சத்தம் வரும், அதுதான் ஆர்ப்பரிப்பின் சத்தம். கண்டிப்பா இப்படி இருக்காது. அல்லேலூயா. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தரப்போறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறவர்கள் அப்படி தேவனை ஆர்ப்பரிப்பார்கள். எருசலேம் குமாரத்திய நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை துதி இல்ல, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ணுமா? மகிழ்ந்து களி கூறு. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைப்போம் என்று சொன்னால் நாம் மகிழ்ந்து களி கூற முடியும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கி விட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலையாயிருந்த சத்துருக்களை கர்த்தர் விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரா? அசுத்தம் இருந்தாங்க கர்த்தர் இருக்க முடியாது. பொய் நாவு இருந்தா கர்த்தர் அங்கே இருக்க முடியாது. அநியாயம் செய்தால் அங்கே கர்த்தர் இருக்க முடியாது. வஞ்சக நாவு, இருதயத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவோம் என்று சொன்னால் அது வஞ்சக நாவு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அவங்க நடுவில் இருக்க மாட்டார். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் என்ன நிதானித்து பார்க்கணும். அப்ப இஸ்ரவேல் மீது என்ன செய்யறது இல்லை? அநியாயம் சொல்லுங்க, அநியாயம் செய்வதில்லை. அப்புறம் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு இதெல்லாம் இல்லைன்னா கர்த்தர் நம்ம நடுவுல இருப்பார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் அநேகரை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் பொய் பேசலாம், மாற்றி பேசலாம். வஞ்சக நாவு இவெல்லாம் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் நீக்குவாராக. உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கணும்னா நாம் அநியாயம் செய்கிறவர்களாய் அல்ல, பொய் சொல்லுகிறவர்களாய் அல்ல, வஞ்சகனாவுடையவர்களாய் அல்ல, உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வஞ்சக நாவுக்கு பதிலாக என்ன தெரியுமா, நம்ம நாவு கர்த்தரை துதிக்கிற நாவாக கர்த்தர் நம்முடைய நாவை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டுடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் ஒரு நிமிடம் நீங்க எழுந்திருக்கலாம். மற்றவங்க நம்ம உட்கார்ந்து கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாடனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்கிறதான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும், இருக்கிற பரிசுத்தத்தில் நான் திருப்தி அடையாமல் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று உடைய வேதம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி நமக்காக பரிமாறப்படுகிறது. நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே ஆண்டவருடைய பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து புசித்து பானப்படுவோம் என்று சொல்லும்போது நாம் குடிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே துங்க நேரிடி ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு தூங்கினீர்கள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீர்த்தி சேர்வே. வாக்கடங்கா நல்ல நாதா. ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் கரங்களில் எடுத்துக்கொண்டு
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காய் ஆண்டவரே பிற்கப்பட்ட உடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. நாம் எல்லாரும் ஏகோபித்து நம் அப்பத்தை புசிக்கலாமா? நம் கரங்களிலே நாம் ரசத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்துக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காய் சிந்தப்பட்ட இந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய பாதத்தை நாங்கள் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம் சுவா. நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் ரசத்தை பானம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களிலே காணிக்கை தசம்பாங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று நாம் கொடுப்போம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கட்டாயமாயும் இல்லை, விசனமாயும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்திலே காணிக்கைகளை நாம் படைப்போம். நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்காய் நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுவீராக. இனி நாங்கள் தீங்கை காணாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுகிற மாதமா இந்த மாதம் அமையட்டும். தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. அப்படியே தேவைகள் பொருளாதார தேவையா இருக்கலாம், குடும்பத்தின் தேவையா இருக்கலாம், இன்னும் எந்த விதத்தில் அவர்கள் தேவையா இருக்கிறார்களோ அவர்கள் தேவையை பார்க்கலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவரே உலகத்தை சிருஷ்டித்த உடைய வார்த்தை இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எங்களுக்காய் சிருஷ்டிக்க வேண்டுமோ அவைகளை நீர் எங்களுக்காய் சிருஷ்டிக்கிற தேவனாய் நீர் இன்றும் கிரியை செய்கிறீர் அப்பா. தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்னென்ன காரியங்களில் மாற வேண்டுமோ அவைகளில் நாங்கள் மாற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில 100% நிறைவேற எல்லாரையும் சபையை என்னையும் எங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த புதிய மாதத்தை நீர் தொடர்ந்து நடத்த போகிறீர் அப்பா. கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க பண்ணுவீராக. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளைக்கு நடக்கிற விசேஷித்த உபவாச ஜெபத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.